கரூரில் நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அது ஒரு கனவாகவே நினச்சிப்போம். கனவு கூட இல்லையா, அது நடக்கவே இல்லையா, எதுவுமே நடக்கலை. அதாவது விஜய் லேட்டாக வரல, லேட்டாக வரவும் வரல. அதாவது அவர் பேசும்போது யாரும் மயங்கி விழுகலை, செத்து சாகவும் இல்லை. அவர் இங்கே தப்பிச்சு ஓடவும் இல்லை. 30 நாள் வரைக்கும் அவர் வீட்டுக்குள்ளே பதுங்கவும் இல்லை. ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த் யாருமே அங்கே வரல. அதே மாதிரி போலீஸ் மேலேயும் எந்த தவறும் கிடையாது, முதலமைச்சர் மேலேயும் எந்த தவறும் கிடையாது, சதியும் கிடையாது, எதுவுமே கிடையாதுயா. விடுங்கய்யா, அதை விட்டு தொலைச்சிருங்கய்யா. ஆனால் இப்போ ஒரு ஜனநாயகம்னு ஒரு படம் வரப்போகுதுல்ல, விஜயோட படம். அந்த படத்தில் இப்போ நடந்து போனச்சுல அந்த கரூரில் மாதிரியே ஒரு சும்மா ஸ்க்ரீன் ப்ளே தான். இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் விஜய் கிளைமாக்ஸ் சீன் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த கனவுல நடந்துச்சுல்ல, நடக்கவே இல்லைன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சியா. நடந்ததுக்கப்புறம் அதே மாதிரி விஜய் ஓடிட்டாரியா. அந்த கிளைமாக்ஸ் சீனில் தப்பிச்சு எஸ்கேப் ஆகிறாரு. நமக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறாரு. எல்லாருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ நீ ஒரு ரசிகனாக சொல்லு, விஜய் அந்த படத்தை விஜயோட அந்த கேரக்டரை, அந்த படத்தை, அந்த சீனை ரசிப்பியா, இல்லை தியேட்டர் ஸ்க்ரீனை கிழிப்பியா? கரூரில் நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அது ஒரு கனவாகவே நினச்சிப்போம். கனவு கூட இல்லையா, அது நடக்கவே இல்லையா, எதுவுமே நடக்கலை. அதாவது விஜய் லேட்டாக வரல, லேட்டாக வரவும் வரல. அதாவது அவர் பேசும்போது யாரும் மயங்கி விழுகலை, செத்து சாகவும் இல்லை. அவர் இங்கே தப்பிச்சு ஓடவும் இல்லை. 30 நாள் வரைக்கும் அவர் வீட்டுக்குள்ளே பதுங்கவும் இல்லை. ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த் யாருமே அங்கே வரல. அதே மாதிரி போலீஸ் மேலேயும் எந்த தவறும் கிடையாது, முதலமைச்சர் மேலேயும் எந்த தவறும் கிடையாது, சதியும் கிடையாது, எதுவுமே கிடையாதுயா. விடுங்கய்யா, அதை விட்டு தொலைச்சிருங்கய்யா. ஆனால் இப்போ ஒரு ஜனநாயகம்னு ஒரு படம் வரப்போகுதுல்ல, விஜயோட படம். அந்த படத்தில் இப்போ நடந்து போனச்சுல அந்த கரூரில் மாதிரியே ஒரு சும்மா ஸ்க்ரீன் ப்ளே தான். இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் விஜய் கிளைமாக்ஸ் சீன் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த கனவுல நடந்துச்சுல்ல, நடக்கவே இல்லைன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சியா. நடந்ததுக்கப்புறம் அதே மாதிரி விஜய் ஓடிட்டாரியா. அந்த கிளைமாக்ஸ் சீனில் தப்பிச்சு எஸ்கேப் ஆகிறாரு. நமக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. எல்லாருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ நீ ஒரு ரசிகனாக சொல்லு, விஜய் அந்த படத்தை விஜயோட அந்த கேரக்டரை, அந்த படத்தை, அந்த சீனை ரசிப்பியா, இல்லை தியேட்டர் ஸ்க்ரீனை கிழிப்பியா?